இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 770 mm சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. 800 mm கூட கிடையாதுங்க. ரொம்ப ஷார்ட்டான ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ நான் ஒரு 6 அடி இருப்பேன். ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏறுறப்பவே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்தேன். ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிள் குட்டையாக தாங்க இருக்குது. ஸோ நான் எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் எனக்கு இப்படி தான் அங்கே ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தாலும் சரி, மீடியமான ரைடராக இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிள் செட் ஆகும். அதே இது என்ன மாதிரி 6 அடி இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் guys. இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 115 kg தாங்க இருக்குது. நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இந்த வெயிட்லெஸ் வெஹிக்கிளை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் ரோட்டில் ஓட்டுறப்போ நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த என்டார்க் 150ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அலாய் வீல் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்லயும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு அலாய் வீல் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருதுங்க. சேஃப்டி பர்பஸுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உண்டுங்க.